செய்திகளூடாக தெரிய வருது. எனவே அல்லாஹ் தஆலா ஒரு மனிதன் தன்னை வணங்குவதற்காக இந்த மனித சமுதாயத்துக்கு சில வணக்கங்களை அல்லாஹ் தஆலா நமக்கு கடமையாக்கி தந்திருக்கிறான். இந்த கடமையான வணக்கங்களை இஸ்லாத்தில் நாம ஏற்றுக்கொண்ட வணக்கங்கள் ஒரு கிரியைகளும் நம்ம ஏற்கனவே சொன்னது போல எல்லாம் நமக்கு தெரியும். அதை நம்ம கண்டிப்பாக நிறைவேற்றி ஆகணும். அந்த மாதிரி நிறைவேற்றும் போது அதற்காக அல்லாஹ் தஆலா அதுக்குரிய கூலியை வழங்குறான். அவற்றை நிறைவேற்றாதவங்களுக்கு நான் தண்டனையும் அல்லாஹ் என்ன செய்யறான், கொடுக்குறான். ஒருத்தர் நிறைவேற்றாரு, அதுக்குரிய கூலி கிடைக்குது. நிறைவேற்றாதவங்களுக்கு தண்டனை கிடைக்குது. அப்படித்தானே? அல்லாஹ் தஆலா கடமைகள் நிறைவேற்ற தண்டனை கிடைக்கும் வேண்டும் என்ன செய்யணும். அப்போ ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய அந்தஸ்தை உயர்த்திக் கொள்வதற்காக வேண்டி, நம்ம ஏற்கனவே சொன்னது போன அந்தஸ்தை உயர்த்திக் கொள்வதற்காக வேண்டி உபரியான வணக்கங்களை செய்து கொள்வதற்கு மார்க்கம் நமக்கு என்ன செஞ்சிருக்குது, அனுமதி வழங்கியதோடு அதை ஆர்வம் ஊட்டிருக்கு. இஸ்லாம் ரசூலுல்லாஹ் ஆர்வம் ஊட்டுறாங்க. எனவே இஸ்லாம் அதை ஆர்வம் ஊட்டக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்க்க போறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற உபரியான வணக்கங்களை எங்களுக்கு கற்று தந்திருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்விடம் நெருக்கம் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் அடிப்படையில் வருது. முஹம்மது இப்னு உஸ்மான் அவர் ஒருத்தரும் கேட்டதாக ஆதாரபூர்வ அடிப்படையில் வருது. அத்தாவை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அத்தா என்று சொல்லி அறிவிக்கிறாரு. அவர் யார் இருந்து கேட்டாரு? அபி நமீர் என்றவர் கேட்டாரு. அவர் ஷரீக் இப்னு அப்துல்லா அவர் இருந்து கேட்டாரு. சுலைமான் இப்னு பிலால் இருந்து ஷரீக் கேட்டாரு. சுலைமான் ஹாலித் இப்னு முஹல்லத் என்று கேட்டாரு. ஹாலித் இப்னு முஹல்லத் முஹம்மது இப்னு உஸ்மான் இருந்து கேட்டார் என்ற ஒரு அறிவிப்பாளர் தொடர வரக்கூடிய இந்த செய்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது ஆதாரபூர்வமான ஒரு செய்தி, புகாரில் வரக்கூடிய செய்தி. அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ கால, அல்லாஹ் தஆலா சொல்றார், மன் ஆதா லி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்பி வமா தகர்ரப இலைய அப்தி பிஷைஇன் அஹப்ப இலைய மிம்மா ஃப்தரது அலைஹி வமா யஸாலு அப்தி யதகர்ரபு இலா النوافل இலைய بالنوافل حتى احبه فاذا احببته كنت سمعه الذي يسمعه وبصره الذي يبصر به ويده التي يبطش بها ورجله التي يمشي بها وإن سألني لأعطينه ولئن استعاذني لأعيذنه وما ترددت عن شيء أنا فاعله ترددي عن نفس المؤمن يكره الموت وأنا أكره مساءته. என்ன சொல்றாங்க அபூ ஹுரைரா ஹதீஸ், அல்லாஹ் தஆலா சொல்வதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நிச்சயமா அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அல்லாஹ் தஆலா சொல்றதா சொல்றாங்க. யார் அப்ப இது ஹதீஸுல் குத்ஸில் அடங்கும். இறைவன் சொன்னதாக ரசூலுல்லாஹ் சொல்றது. யார் எனது நேசரை பகைத்துக் கொள்கிறாரோ அவருடன் நான் போர் தொடுக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். ஆதன் தூண்டு ஆதான் நோவினை செய்யறது. அப்ப அவர் நோவினை செய்கிறாரோ அவரை நான் போர் தொடுக்கிறேன். நான் என் அடியான் மீது கடமையாக இருக்கக்கூடிய வணக்கத்தின் மூலமாகவே என் அடியான் எனக்கு நெருக்கமாகின்றான். அல்லாஹ் தஆலா ஒரு அடியானுக்கு என்ன வணக்கத்தை கடமையாக்கி இருக்கிறானோ அந்த வணக்கத்தை செய்வதன் மூலமாக அல்லாஹ் என்ன செய்றாரு, நெருக்கமாகிறார். அதுவே எனக்கு பிரியமான வணக்கமாகும். எனது அடியான் உபரியான வணக்கங்கள் மூலம் என்னை நெருங்கி கொண்டிருக்கின்றான். தத்தாவோ நஃபிலான வணக்கங்கள் மூலம் ஒரு அடியான் என்னை நெருங்கி கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் சொல்றான். அதன் பயனாக அவனை நான் நேசிக்கிறேன். நான் அவனை நேசிக்கும் போது அவன் செவியுறுகின்ற செவியாகவும் அவன் பார்க்கின்ற பார்வையாகவும் அவன் நடக்கின்ற காலாகவும் நான் ஆகிவிடுகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இது அபூ ஹுரைரா ஹதீஸ். அவன் என்னிடம் கேட்டா நான் அவனுக்கு கொடுக்கிறேன். அவனிடம் பாதுகாவல் தேடினால் பாதுகாப்பு அளிக்கிறேன். ஒரு மூமினுடைய உயிரை கைப்பற்றும் போது அடையும் சங்கடத்தை போன்று நான் செய்கின்ற வேறு எந்த காரியத்திலும் சங்கடம் அடைவதில்லை. அல்லாஹ் சொல்லுகிறார், ஏனெனில் என் அடியான் மரணத்தை வெறுக்கிறான், நான் அவனுக்கு வேதனை அளிப்பதை வெறுக்கிறேன். அடியான் மரணத்தை வெறுக்கிறான், நான் அவனுக்கு வேதனை அளிப்பதை வெறுக்கிறேன். அல்லாஹ் தஆலா சங்கடம் அடைவதாக சொன்ன ஒரு மூமினுடைய உயிரை கைப்பற்றுவது அல்லாஹ் சங்கடம் அடைகிறான். இப்படியான மூமினுடைய உயிர் அல்லாஹ் தஆலா கைப்பற்ற விருப்பம் இல்லை, சங்கடப்படுகிறான் என்ற செய்தி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறது. இது புகாரில் வரக்கூடிய செய்தி, இது ஹதீஸுல் குத்ஸியாகும். எனவே இந்த செய்தி எதை சொல்றோம்னா, உபரியான வணக்கங்கள் புரிவதனால இறைவன் நாங்கள் செய்கிறோம், நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்கிறோம். எனவே அல்லாஹ் தஆலா இன்னும் அவனுடைய நெருக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக இந்த மாதிரியான உபரியான வணக்கங்களை வைத்திருக்கிறான். அதை செய்பவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அதிகமான நெருக்கங்களை ஏற்படுத்துகிறான்.